Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Ar-rijalu qawwamuna 'alan nisa'i bima faddala Allahu ba'dahum 'ala ba'dhin wa bima anfaqu min amwalihim. Fas-salihatu qanitatun hafizatun lil-ghaibi bima hafizallah. Wallati takhafuna nushuzahunna fa'idhuhunna wahjuruhunna fil madhaji'i wadribuhunna. Fa in ata'anakum fala tabghu 'alayhinna sabila. Innallaha kana 'aliyyan kabira. Sadaqallahul azim. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma shalli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பேரருளால் பாக்கியம் நிறைந்த ஜும்மா நாளை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த வாரம் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான சில தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு, பெண்கள் பேணுதலாக இருப்பதனுடைய செய்திகள், அவர்களுக்கு வேண்டிய ஒழுக்க நெறிகளை தெரிந்து கொண்டதை போல அதில் கூடுதலாக இன்னும் சில தகவல்களை நாம் தெரிவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பல்வேறு நிலைப்பாடுகள் மனிதனிடத்திலே தேவைப்படுகின்றன. அதிலே நெறி தவறக்கூடிய நேரத்தில்தான் மனித வாழ்க்கை சஞ்சலத்திற்குரியதாகவும் சங்கடத்திற்குரியதாகவும் மாறி போய்விடுகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப வயதை அடைந்து ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய தேர்வு முதற்கொண்டு அதை எப்படி தெரிவு செய்ய வேண்டும் என்பதை கூட சொல்லித் தருவார்கள். மனிதனுடைய மன மகிழ்ச்சி உலகத்தில் எதிலெல்லாம் கிடைக்கிறதோ அதை முன்னிறுத்தி சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். 4 காரியத்திற்காக காரணங்களை முன்வைத்து பெண்கள் திருமணம் முடிவு செய்யப்படுகிறது, திருமணம் முடிக்கிறாள் என்று சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 4 காரணங்கள். 1, லிமாலிஹா, அவள் வசதி மிக்கவள் என்பதற்காக திருமணம் செய்யப்படுகிறாள். 2வதாக சொல்லுவார்கள், வலி ஹஸபிஹா, அவளுடைய குடும்பத்தை முன்னிறுத்தி திருமணம் செய்யப்படுகிறாள். 3வதாக சொல்லுவார்கள், லி ஜமாலிஹா, அழகை முன்னிறுத்தி திருமணம் செய்து வைக்கப்படுகிறாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை சொன்னார்கள், குலத்தை சொன்னார்கள், அழகை சொன்னார்கள். இந்த 3ஐயும் சொல்லி முடித்துவிட்டு 4வதாக சொல்லுவார்கள், வலி தீனிஹா, அவள் மார்க்கப்பற்றை நீங்கள் கவனித்து திருமணம் செய்து கொடுங்கள், திருமணம் செய்ய வைக்கப்படுகிறாள் என்று சொல்லிவிட்டு வழக்கு சொல்லை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில வார்த்தையை சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், ஃபதுஃபர் பிதாத்தித்தீன், மார்க்கமுடையவளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கிறது என்று சொல்லி தருவார்கள். மனிதனுடைய மன மகிழ்ச்சி இந்த 4லும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில் நாம் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு புத்திமுட்டு நமக்கு ஏற்பட்டு மனதிலே சஞ்சலங்களும் கஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது சென்று சுற்று
சூழல்களை பார்த்து விட்டு வரக்கூடிய நேரத்தில், அழகான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு விதமான மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? அதே போன்றுதான் நம்முடைய மனைவியாக ஒரு பெண் அமையக்கூடியவள் தோற்றத்தில் அழகானமாக இருக்கக்கூடிய போது அதை பார்த்து விட்டு மன மகிழ்ச்சி உங்களுக்கு அடையக்கூடும். அதனால் அழகை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகை முன்னிறுத்தி சொல்லிவிட்டு, குடும்பத்திலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்களா, ஒரு ஊரில் இது நல்ல குடும்பமா அல்லது ஒரு நல்ல குலத்தை சார்ந்தவர்களா என்று பெருமையை பார்த்து நீங்கள் குலத்தை குறித்து கூட நீங்கள் திருமணம் செய்து வைக்கப்படலாம். அதே போலத்தான் அழகை முன்னிறுத்தி பணத்தை முன்னிறுத்தி நீங்கள் திருமணம் செய்து வைக்கப்படலாம் என்று சொல்லிவிட்டு, நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை சொல்லுவார்கள். இதற்கு ஒரு ஊர்மையை ஒருவர் அற்புதமான முறையிலே சொல்லி காட்டினார். ஒரு மனிதனுடைய தீன் என்பது நாம் கணிதவியலில் பார்க்கக்கூடிய நேரத்தில் எண்களை வரிசைப்படுத்துகிற போது ஒன்றிற்கு பின்னால் பல ஜீரோக்களை பூஜ்ஜியங்களை நாம் அடுக்கி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் பூஜ்ஜியத்திற்கு என்று தனியான மதிப்பில்லை. 1 அல்லது 2 என்ற எண்கள் முழு எண்கள் இருக்கும் போதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய பூஜ்ஜியத்திற்கு அங்கே மதிப்பு கிடைக்கிறது. அவர் அழகான ஒரு ஓமையை கொடுத்தார். மார்க்கம் என்பது எண்களை போன்றது. அழகாகட்டும், அவருடைய குலம் கோத்திரமாகட்டும் அல்லது வசதியாகட்டும், இந்த மூன்றும் அதை அடுத்து வரக்கூடிய பூஜ்ஜியங்களை போன்று என்று சொல்லிவிட்டு, மார்க்கம் என்கின்ற அந்த எண் முழு எண் இருக்கிறது அல்லவா, அந்த எண் தொலைந்து போய்விட்டால் அதை தொடர்ந்து வரிசையில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருந்தாலும் ஒன்றுமில்லையோ அதே போன்றுதான் கணவன் மனைவி ஒருவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் மார்க்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் அழகை தேர்ந்தெடுக்கிற போது, பணத்தை தேர்ந்தெடுக்கிற போது, குலத்தை தேர்ந்தெடுக்கிற போது உங்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே அது ஒரு பூஜ்ஜியத்தை போன்று ஆகிவிடும். எனவே நீங்கள் மார்க்கத்தை முன்னிறுத்தி நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று அற்புதமான ஒரு ஓமையை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி தந்திருக்க, ஒரு ஆண்மகன் குடும்பத்திற்குள் அவன் அடியெடுத்து வைக்கிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான பண்புகளை சொல்லி தருகிறார். பொதுவாக நிர்வாகத்துறை ஆண்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைத்து வைத்திருக்கிறார். ஒரு ஆண்மகன் அவன் ஆணாக இருக்கிற வரை குடும்பத்திலே பிரச்சனை இருப்பதில்லை. அவனுடைய நிலைகள் மாறி போகிற போது அங்கே பிரச்சனை என்பது வந்து விடுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறார், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசாஇ பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத். உங்களில் ஆண்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சிறப்பின் மூலமாக அந்த நிர்வாகம் என்கின்ற பொறுப்பை நீங்கள் சரிவர செய்ய வேண்டும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மனைவியை கையாளக்கூடிய விதங்கள் சரியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய செலவு தொகைகளை சரியான முறையிலே கொடுத்தாக வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு ஆண்மகன் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான பண்புகளை சொல்லி தந்துவிட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண்மகன் தன்னை வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மனைவியிடத்தில் சரியான முறையில் அவன் நடக்காத போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஐயுமா ரஜுலின் தஸவ்வஜ இம்ரஅத்தன், ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் செய்கிறார். இப்பொழுது பார்க்கின்ற போது நிறைய மகர் கொடுக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அலாமா கல்ல மினல் மஹரி அவ் கஸர, கொஞ்சம் மகர் கொடுத்தாலும் சரி அல்லது அதிகமான மகர் கொடுத்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் எண்ணி கொடுக்கிற மாதிரி ஒரு 1001 ரூபாய் அல்லது இப்படி குறைவாக கொடுக்கிற காலமெல்லாம் மாறி போய் இன்று நகைகளை அதிகமாக 40 ஆகட்டும் 80 ஆகட்டும் என்று அதிகமான அடிப்படையில் மகர் கொடுக்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் செய்துவிட்டு அவளுடைய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற தவறுவானையானால் அவன் அவளுக்கு மோசடி செய்து விட்டான் என்கிறார்கள். வெறுமனே மகர் கொடுப்பதாலோ அல்லது உலகத்தினுடைய வெளிரங்கமான புற வாழ்க்கையை அழகாக காட்டுவதாலோ ஒரு ஆண்மகனுக்கு அந்த பொறுப்பு நீங்கி விடுவதில்லை. அவருடைய உடல் தேவையாகட்டும் அவருடைய வேற தேவையாகட்டும் அத்தனையும் சரிவர செய்யக்கூடியவன் தான் சரியான ஆண்மகன் என்பதை சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள், அவளுக்கு வேண்டிய அந்த உரிமையை சரியாக நிறைவேற்றாமல் அவன் மரணமடைந்து விடுவானே. ஆனால் ஹதீஸிலே வார்த்தை வேறு விதமாக வந்திருக்கிறது. ஆனால் விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் அதற்கு சொல்லுவார்கள், வஹுவ ஜானின். ஜானின் என்றால் விபச்சாரம் செய்யக்கூடியவன் என்கின்றது வார்த்தைக்கு பொருள். ஆனால் ஹதீஸ்களை ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் மனைவியினுடைய அந்த உரிமையை சரிவர செய்யாமல் அவனுக்கு மரணம் ஏற்படுமையானால் அவன் விபச்சாரம் செய்தவனுடைய பாவத்தை போன்று அவன் மரணம் அடைகிறான் என்கின்ற வார்த்தைக்கு
அவன் மிகப்பெரிய பாவியாக மரணிக்கிறான் என்று நமக்கு விளக்கம் தருவார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு மனிதனுடைய உரிமையியலில் கணவன் மனைவி என்கின்ற இந்த உரிமையியலில் அவ்வளவு தூரம் சொல்லுகின்ற இந்த மார்க்கம் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாக சொன்னார்கள். 2 இனங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறார். ஆணையும் பெண்ணையும் படைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் யாருக்கு கடமைப்பட்டவர்கள் என்கின்ற இந்த விஷயத்தை பார்க்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆக பிரித்து சொன்னார்கள். ஒரு ஆண்மகன் யாருக்கு மிகவும் பொறுப்புதாரியாக இருக்கிறார், ஒரு பெண்ணாக இருப்பவள் அவள் மிகவும் யாருக்கு கடமைப்பட்டவளாக இருக்கிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய ஆயிஷா அவர்கள் கேட்கிறார்கள். நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்டேன், ஐயுன்னாஸி அலம ஹத்தன் அலல் மர்அதி, ஒரு பெண் மிகவும் யாருக்கு கடமைப்பட்டவள் என்று ஒரு கேள்வியை கேட்டேன். அதே போன்று ஒரு ஆண் யாருக்கு மிகவும் கடமைப்பட்டவன் என்று 2 கேள்விகளை நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் யாருக்கு கடமைப்பட்டவள் என்கின்ற அந்த விஷயத்திற்கு பதிலை சொல்லுகின்ற போது கணவன் என்கின்ற வார்த்தையை சொன்னார்கள். ஒரு பெண் மிகவும் கடமைப்பட்டவள், கணவனுக்கு கடமைப்பட்டவள். அதே போன்று மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு ஆண் யாருக்கு கடமைப்பட்டவன் என்றால் அவர்களுடைய பெற்றோர்களில் தாய்க்கு கடமைப்பட்டவன் என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறது. உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்தில் மனைவிக்கு செய்ய வேண்டிய உரிமையை செய்ய வேண்டும் என்கின்ற சொல்லுகிற மார்க்கம் கணவனை ஆண்மகனை பார்த்து சொல்லுகிறது, நீ யாருக்கு மிகவும் கடமைப்பட்டவன் என்றால் உன்னுடைய மனைவியை விட, உன்னுடைய பிள்ளைகளை விட, உன்னுடைய தந்தையை விட அதிகமாக கடமைப்பட்டவன் ஒரு ஆண்மகனுக்கு கடமை. அவன் சரியான முறையிலே தாயை கவனித்தாக வேண்டும். தாயை கவனிப்பதில் அவன் கவனக்குறைவு செய்வானே ஆனால் அவன் மிகப்பெரிய அநியாயக்காரன் என்பதை சொல்லுகின்ற அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்மகனுடைய விஷயத்தில் அவன் மிகவும் கடப்பாடு உள்ளவன், தாய்க்கு கடப்பாடு உள்ளவன் என்று சொல்லிவிட்டு ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகிறார்கள். இவளுக்கு தாயை, பெற்றோர்களை விட ஒரு பெண்ணுக்கு யார் முக்கியம் என்பதை சொல்லுகின்ற போது தன்னுடைய தாய் பெற்றோர்களை விட கணவனுக்கு கடமைப்பட்டவள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் கடமைப்பட்டதையும் சொல்லித் தருகிறார்கள். உலகத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வேண்டுமானால் உலகத்திலே இப்படி சொல்லுவார்கள் அல்லவா, ஒருத்தன் தாய்க்கு அதிகமான முறையில் நெருக்கமாக இருப்பானேயானால் இன்று நவீனவாதிகளால் பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தை இவன் அம்மா பையன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விடுவோம். உலகத்தினுடைய பார்வையில் அவன் கேவலமாக கருதப்பட்டாலும் அவன் ஒருவன் தாயை சரியான முறையில் கவனிக்கக்கூடியவனாக இருப்பானேயானால் கண்டிப்பாக அவன் குடும்பத்தை நல்ல முறையில் வைத்திருப்பான். தாய்க்கு துரோகம் செய்யக்கூடியவன் குடும்பத்தை புறத்தோற்றத்தில் அவன் நல்லபடியாக வைத்திருந்தாலும் கூட அங்கே தவறிழைத்தவன் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பெருமக்கள் எல்லாம் இன்று யோசித்து பார்க்கிறோம், நிறைய இன்னைக்கு பாசத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு மக்களுடைய பயன்பாடு எப்படி போய்விட்டது என்றால், வாப்பா அம்மா புள்ள இந்த சுற்றளவில் ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதுக்கு மேலே உள்ள பெரிய அப்பா, சின்ன அப்பா, அவங்களுடைய மற்ற உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஒரு கணவன், மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், இந்த 4 அமைப்புகளுக்குள் சுருங்கி போய்விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். பெருமக்கள் எல்லாம் யோசித்து பார்க்கிறார்கள், நம்ம பேரம்பேத்தியை வச்சு நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், குழந்தைகளிடமிருந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சுற்றளவில் இன்று குடும்பம் அமைக்கப்படுகிறது என்றால் அங்கே புரிதல் சரியாக இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லித் தந்தார்கள் அல்லவா, நீ தேர்வு செய்கின்ற போது மார்க்கத்தை தெரிந்த ஒருத்தியை தேர்வு செய்வாயானால், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்த ஒருத்தியை தேர்வு செய்வாயானால் உன்னுடைய குடும்பம் என்பது சுபிட்சமானதாகவும் வெளிச்சமானதாக இருக்கும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுக்கு சொல்லுகின்ற போது ஆணுக்கு கஷ்டமாக எதுவெல்லாம் இருக்கிறதோ, அவன் எதையெல்லாம் மனதிலே புடுங்கிக் கொண்டிருக்கிறானோ அந்த காரியத்தை நீ செய்ய வேண்டாம் என்று ஒரு பெண்மணிக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஃமினான பெண்ணுக்கு இலக்கணத்தை சொல்லுகிறார்கள். லா யஹில்லு லி இம்ரஅத்தின் அன் து'மின பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு பெண்ணுக்கு அன் தஅதன ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, கணவனுடைய வீட்டில் அவன் அனுமதி இல்லாமல் பிற நபர்களை உள்ளே நுழைவிப்பதற்கு உரிமை இல்லை என்கிறார்கள். கணவனுக்கு ஒரு ஆளை பிடிக்கல, அவன் வீட்டுக்கு வரக்கூடாது என்று கணவன் சொல்வானேயானால் கணவனுடைய சொல்லிற்கு மதிப்பு கொடுத்து இவளை எவ்வளவு பிடித்தமானவனாக அந்த பெண்ணுக்கு இருந்தாலும் கூட என் கணவனுக்கு பிடிக்கவில்லை, அவன் உன்னை வரவதற்கு வெறுக்கிறான் என்று அவனை ஒதுக்க வைப்பதுதான் ஒரு மூமினான பெண்ணுக்கு இலக்கணம் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுவார்கள், வலா தஹ்ருஜ
ஒஹுவ காரிஹுன், அவன் வெளியே போக வேண்டாம் என்று ஒரு மனைவிக்கு கட்டளையிடுகிறான். அவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போக வேண்டாம் என்று சொல்லி தருகிறார்கள். அதே போன்று வேற யாராவது ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அது கணவனுக்கு எதிராக இருக்கிறது, அந்த கருத்து கணவனுக்கு பிடிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொல்லி தருகிறார்கள், இந்த பெண்மணி யாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும்? பெற்றோர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், சுற்றில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து கணவனுக்கு பிடிக்காமல் இருக்கிறது என்றால் இந்த பெண்மணி யாரை அவள் கையாள வேண்டும் என்கின்ற சொல்லுகின்ற போது அந்த பெண்மணி யாருக்கும் கட்டுப்பட வேண்டாம், கணவனுடைய சொல்லிற்கு அவன் நல்ல முறையில் மார்க்கத்திற்கு உட்பட்டு சொல்லப்படக்கூடிய செய்திகளுக்கு கட்டுப்பட்டவாக வேண்டும் என்று சொல்லிவிட்டு எந்த தருணத்திலும் கணவனை ஒதுக்க வேண்டாம் ஒரு பெண்மணி, அவனை அடிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்மணிக்கு இன்னொரு பணிவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் அன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக மனித இயல்பு வித்தியாசமாக இருக்கும் அல்லவா? சில நேரத்தில் ஆண்களுக்கு என்று சில கிறுக்குத்தனமான சில குணங்கள் எல்லாம் இருக்கும் அல்லவா, முரட்டுத்தனமான சுபாவங்கள் இருக்கும் அல்லவா, அநீதம் அளிக்கக்கூடிய குணநலங்கள் இருக்கும் அல்லவா, அதையும் சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவன் மிகப்பெரிய அநீதம் செய்கிறான், நன்றாகவே தெரிகிறது, கணவன் அநியாயக்காரராக இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமா அவன் அநியாயம் பிடிச்சவனாக இருக்கிறான், அவன் மோசமானவனாக இருக்கிறான் என்பதற்காக நீ அவனிடத்தில் அது போன்ற நடத்தையை நீ நடந்து கொள்ளாதே, அந்த பண்பில் நீ நடந்து கொள்ளாதே. அவனிடத்தில் நீ எப்படி நடக்க வேண்டுமான்ற ஹத்தா துருதியஹு, அவனை நீ உன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக, அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நீ பாடுபட வேண்டும் என்று சொல்லி தந்துவிட்டு அந்த அநியாயம் பிடிச்சவன் சரி இவ்வளவுமான நம்முடைய மனைவி நம்ம கஷ்டத்தில் இருந்து இவ்வளவு செயல்பாடுகளை நமக்கு செய்து நம்முடைய கோபத்தை எல்லாம் தணித்து விட்டாளே என்கின்ற நல்ல எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விடுமையானால் நல்லது, அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக இருக்கிறது. அல்லாஹ் அந்த குற்றத்தை அவளிடத்திலிருந்து ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வுகளை அல்லாஹும் ஏற்றுக்கொண்டு அவளை குற்றமற்றவராக ஆக்கிவிடுகிறான். அதே நேரத்தில் சில பேருக்கு இந்த பிடிவாத குணம் என்பது இருக்கும் அல்லவா, இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் சொல்லி தருகிறார்கள். இவ்வளவு எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறாள், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறாள், ஆனாலும் கூட அவனுடைய மனது இழகவில்லை, அவன் பிடித்த பிடியில் கடுமையாக இருக்கிறான் என்று சொன்னால் அப்பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், ஏமா நீ போய் கெஞ்சினியா இல்லையா, நீ போய் அவனிடத்தில் பணிவை வெளிப்படுத்தினாயா இல்லையா, உன் மீது குற்றம் நீ ஏற்பட போவதில்லை, நீ பணிய வேண்டும் என்பது எனது வாக்கு, என் ரசூல் சொல்லி இருக்கிறார்கள் என்று நீ பணிந்து போவாயானால் வலா இஸ்மா அலைஹா, அந்த பாவம் என்பது உனக்கு ஏற்பட்டு போவிடாது. அவன் பொருந்தி கொள்ளாத நேரத்தில் நீ உன்னுடைய குறையை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து விட்டாய். நான் போய் பணிஞ்சிட்டேன் ரப்பே, இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, உன் பாடு என்னை படைத்த இந்த ஆண்மகனின் பாடு என்று நீ என்னுடைய ரப்பிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான முறையில் சொல்லி காட்டினார்கள். அதே போல உலகத்தில் நாம் பார்க்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பெண்களை நரகத்தில் பார்ப்பதாக சொன்னார்கள். காரணம் என்னவென்றால் ஒரே வார்த்தை தான், காலமெல்லாம் வாழ்ந்து முடித்து அவனிடத்தில் பல இன்பங்களை, பல பணங்களை, பல சொத்துக்களை அனுபவித்து முடித்ததற்கு பின்னால் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாள் அல்லவா, உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உங்கள்கிட்ட இருந்து என்னத்தை அனுபவிச்சிட்டேன் என்று சொல்வார்கள் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய கருணை பார்வை நாளை கியாமத் நாளில் இவளுக்கு கிடைக்காது என்கிறார்கள். லா யன்துருல்லாஹு தபாரக வ தஆலா இலா இம்ரஅத்தின் லா யஷ்குரு லி ஸௌஜிஹா, கணவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு பெண்மணியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய அருள் பார்வையால் பார்ப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல கணவனுடைய வீட்டிலே அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடிய பெண்மணி, இவர்களை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிற போது அவள் திரும்பி வருகின்ற வரை அவள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உரியவள் என்று சொல்லி தருகிறார்கள். எச்சரிக்கையோடு இருப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு செய்திகளையும் இந்த சமூகத்திற்கு ஒரு குடும்ப வாழ்வு சிறந்த வாழ்க்கையாக அமைவதற்காக நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். வந்து தன்னுடைய கணவனை குறித்து சில குறைகளை ரசூலுல்லாஹ்விடத்திலே தெரியப்படுத்தினான். யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கணவர் சஃப்வான் இப்னு முஅத்தல் அவர் என்ன செய்கிறார் என்றால், நான் தொழுதா அடிக்கிறார், நான் என்ன செஞ்சா தொழுதா அடிக்கிறார், அதே போல நான் நோன்பு நோக்கக்கூடிய பழக்கம் உள்ளவள், நோன்பு நோற்றால் நோன்பு நோக்காதே, நோன்பை விட்டுவிடு என்று
அதே போல இரவு நேரங்களிலே பணி நிமித்தமாக வெளியே சென்று விட்டு தூங்கினால் சூரியன் உதயமாகும் வரை அவர் சுபஹ் தொழுவதில்லை என்ற இந்த 3 குறைகள் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்மணி குறையை முறையிட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து விசாரணை செய்வார்கள். என்னப்பா உங்க மேலே இப்படி ஒரு குறை வைக்கப்படுகிறது என்ற போதுதான் சஃப்வான் முஅத்தல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், உண்மைதான். என்ன அப்படின்னா, நஃபிலான முறையில் நஃபிலான வணக்கங்கள் செய்கிறார், இவ தொழுகிறான். ஆனால் ஒரு சூறா ஓதுனா தொழுது போதும். ஆனால் இந்த அம்மா உட்கார்ந்து இரவிலை தக்பீர் கட்டினா பெரிய பெரிய சூறா ஓதி தொழுது கொண்டே இருக்கிறார். அப்போ என்ன செய்ய முடியல, என்னுடைய வாழ்க்கை தேவைக்கு அவளை நான் பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை, அதனால் நான் கொஞ்சம் அடிக்கிறேன் என்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி குறை சொன்னாலும் கூட அவளிடத்தில் இருக்கக்கூடிய புரிந்து கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை மாற்றிக்கொள், 2 சூறா ஓதுற இடத்துல ஒரு சூறாவை ஓதி தொழுது கொண்டு உன்னுடைய கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள், அவளுக்கு வேண்டிய உடல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நீ ஓர்வானவளாக மாறிவிடு என்று அந்த பெண்மணிக்கு உபதேசித்து விட்டு 2வதாக சொன்னார்கள், அவர் நோன்பு வச்சா அடிக்கிறாருன்னு. நம்ம ரமலான் நோன்பல்ல, நஃபிலான நோன்புகள் பகல் நேரத்தில் வைக்கிற போது அவர் சொல்வார், நான் வாலிபர் யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் உடல் தேவை எனக்கு அதிகமாக இருக்கிறது, நோன்பு வைத்து கொண்டால் எனக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது, அதனால நான் நோன்பு வைக்க கூடாது என்று சொல்லுகிறேன் என்ற போது இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு அந்த பெண்மணிக்கு சொல்லுவார்கள், பகல் நேரத்தில் நஃபிலான நோன்பு நோற்பதாக இருந்தால் கணவனிடத்தில் அனுமதிகள், நோன்பு வைக்கலாமா வேண்டாமான்னு. அப்போ அவங்க அனுமதி கொடுத்தால் நீ நோன்பு நோற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு ஃபஜ்ர் தொழுகையாப்பா லேட்டாக தொழுகிறேன் என்று கேட்கும்போது அவர் நிறைய வேலைகளை சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர் புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பதால் அதற்கு தோதுவான முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உபதேசம் செய்துவிட்டு அழகான உபதேசங்களை செய்து கொடுக்கிறார்கள். நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு நஃபீலான வணக்கமாக இருந்தால் அது கணவனுடைய அனுமதி பெற்று இருக்க வேண்டும் என்கின்ற அழகான தகவல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து சொல்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்கள் சொன்ன குர்ஆன் காட்டி கொடுத்த வழியின்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.